Hi students, welcome to Chennai Academy. இப்போ மாற்றம் டெஸ்ட் பேட்ச் உடைய செகண்ட் டெஸ்டுக்கான பாலிட்டி டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் டெஸ்ட் உடைய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். செகண்ட் டெஸ்ட் உடைய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஓகே, ஃபெடரலிசம். இந்த டாபிக் தான் நம்மளுடைய இந்த போர்ஷனுக்கான டெஸ்ட், ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் நம்ம கேள்வி தான் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதாவது கேள்வியுடைய செட் பண்ற விதமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய புக் பேக்ல இருந்து கொஞ்சமா கான்செப்டுவலா கொஞ்சம் கஷ்டமா ஃபேஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, கொஞ்சம் திங்க் பண்ணி எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி எழுதுறீங்கிறது மேட்டர் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் போக 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 டாபிக் உள்ள போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது எல்லாமே ரொம்ப ஃபேக்சுவல் தான். ஓகேங்களா, எந்த ஆர்டிகல் என்ன யார் இப்ப இருந்தா இதுதான் ஃபேக்சுவல் அங்க. ஓகேங்களா, ஆனா இங்க பியூர்லி கான்செப்ட். அங்க என்ன படிச்சிருப்போம், நிறைய அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்போம், நிறைய இயர் படிச்சிருப்போம். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா, வராது மீன்ஸ் கம்மியா வரும், ரொம்ப கான்செப்டுவலா இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிள், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸ் என்ன, இந்த மாதிரி ரொம்ப கான்செப்டா இருக்கும். அதனால நடத்துற லெசனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சும்மா ஆன்சர் மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் விடாம கான்செப்ட்ஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக இந்த டாபிக்கே நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 199 எக்ஸ்பிளைன் அபௌட் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, என்ன சார் ஆர்டிகல் 199 சார்? கிட்டத்தட்ட ஆர்டிகல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு டேட்ல 448 ஆர்டிகல் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கம்பல்சரி படிக்கணுமா அப்படின்னு எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் கம்பல்சரியா 12ல இருந்து 51A அதோட சப்டிவிஷன். ஓகேங்களா, 12ல இருந்து 51A ஆர்டிகல் எல்லாமே ஓரளவு கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி அங்கங்க டச் பண்ணிடணும். 40, அப்புறம் வந்து 49A என்ன, அப்புறம் வந்து 51 என்ன, ஓகேங்களா, 44 என்ன, கொஞ்சம் அங்கங்க டச் பண்ணிக்கணும். இருந்தாலும் மெஜாரிட்டி இவ்வளோ ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, சரி, அப்ப அது மட்டும் போதுமா? கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய சம் ஆர்டிகல்ஸ், ஓகே, அப்படியே ஒரு சில எல்லாத்தையும் படிக்கணும். 52, 53, 54 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிக்க வேணாம். ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணா கண்டிப்பா வந்து படிச்சாகணும். ஓகே, அதுல இருக்கக்கூடிய சம் ஆர்டிகல்ஸ் தான் நான் சொல்றது என்னது இந்த ஆர்டிகல் 199. ஓகேங்களா, ஃபேமஸானதை சொல்ல பாருங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ரொம்ப ரிமெம்பர் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல கேள்வி வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 110 மணி பில்லுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் 108 ஜாயிண்ட் சிட்டிங். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பழக்கப்படுத்தியாச்சு. இப்போ இந்த கேள்வி வேற மாதிரி கேட்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டிகல் கேட்கறது கிடையாது, டைரக்டா இந்த மாதிரி ஆர்டிகல் கேட்பாங்க. ஆர்டிகல் 199 என்ன ஆர்டிகல் அப்படின்னா மாநிலத்தில் பண மசோதாவின் வரையறை. ஓகேங்களா, டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் மணி பில். ஓகேங்களா, ஆர்டிகல் 199. ஓகேங்களா, அதாவது எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மணி பில் இருக்கு, ஆர்டிகல் 110 இருக்குதோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆர்டிகல் தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டி பாருங்க. இந்த மேஜிக் நம்பர் சொல்லிட்டு நான் ஷார்ட்கட் போட்டிருப்பேன் 89. இந்த 89ங்கிற நம்பரை கூட்டினீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ப்ரொவிஷன் ஆர்டிகல் வருதோ அதே ப்ரொவிஷன்ல இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும். ஓகேங்களா, பிளஸ் 89 அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, ரைட். அப்போ 99 மாநிலத்துடைய ஸ்டேட் பில். சரி சார், மணி பில். மணி பில் தான் என்ன சார் அப்படின்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக மணி பில். ஓகேங்களா, இத கவர்னருடைய முன் அனுமதி ஸ்டேட்ல, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்டோடைய முன் அனுமதியின் பெயர்ல ரிலீஸ் பண்ணணும். ஸ்பீக்கர் அதாவது அந்த சட்டசபையுடைய சபாநாயகர் தான் என்ன சொல்லுவாரு, இது மணி பில்லா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு தான் இருக்குது, சபாநாயகர் தான் இருக்குது. ஓகேங்களா, அதுல பார்லிமெண்ட்டை பார்க்கும்போது மணி பில்ல வந்து லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம், ராஜ்யசபாவுக்கு பவர் கம்மி தான். ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் பண்றது லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபா பவர் கம்மி. தட் மீன்ஸ் அவங்க ராஜ்யசபாவால இந்த பில் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மீது எந்த பில்னாலும் சொல்லலாம், ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர். ஓகேங்களா, ஆனா மணி பில்ல ராஜ்யசபா வேணாம் அப்படின்னு சொன்னாலும் வெறும் 14 டேஸ் மட்டும் தான் டிலே பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நேரா பிரசிடென்ட் பேரும் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுருவார். ஓகே, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மணி பில். ஓகேங்களா, ஆர்டிகல் 199 ஸ்டேட்டோடைய மணி பில். அடுத்த क्वेश्चन பாருங்க. Who among the following first citizen of city in India? அதாவது क्वेश्चन மாத்தி இருக்கு பாருங்க.
கீழ்கண்டவற்றில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இந்திய குடிமகன் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லிடலாம், ஈஸி, ஊருக்கே தெரியும், பிரசிடென்ட். நீங்க இதுலயும் அதை பார்த்த உடனே பிரசிடென்ட்ங்கிறது ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கும், ஆமா வச்சிருப்போம், வேணுக்குன்னு ஏழு தான் வைப்போம். ஏன் வைப்போம் அப்படின்னா பார்த்த உடனே அதுதான் நமக்கு போட தோணும். ஏன்னா முதல் சிட்டிசன், ஓகே, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் தானே படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுருக்கீங்க. தப்பு. என்ன கேட்கிறாங்க, சிட்டியோடைய முதல் சிட்டிசன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, அப்ப எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு நம்ம நாமினல் ஹெட், பெயரளவுல தலைவராக நம்ம பிரசிடென்ட் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி சிட்டி, ஒரு மாநகராட்சிக்கு பெயரளவுல தலைவராக யார் இருப்பா, மேயர் இருப்பார். ஓகேங்களா. ஆனா ஃபுல் வேலையும் பாக்குறது யாரு, கமிஷனர் தான் பார்ப்பார். ஓகேங்களா, அது ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேயர், தலைவர் தான் வந்து சாரி பி சேர்மன். ஓகே, அதுதான் தலைவர். மேயர், சாரிப்பா, மாநகராட்சி மன்ற தலைவர், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, மேயர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு நகரத்தோடைய முதல் குடிமகன் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த சிட்டியுடைய மேயர் இருப்பார். ஓகேங்களா, மாநகராட்சி மன்ற தலைவர், அவர் தான் முதல் குடிமகன். இது நாட்டுக்கு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவர் தான் ஹெட். ஓகே, அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் சிட்டி, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், who is the nominal head of the central government? ஆக்சுவலா ரெண்டு ஹெட் இருக்கும். நீங்க சின்ன வயசுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். சார் பிரசிடென்ட்டுக்கு அதிக பவர்ஃபுல் இருக்கா, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அதிக பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். சார் பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரும். எவருக்கு வந்து அதிகமா பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம நல்ல கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்போம். பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெயரளவுக்கு தலைவர். அதான் என்ன சொல்றோம், நாமினல் ஹெட், பெயரளவு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் சார் அப்படி சொல்றோம்னா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. இதுக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கும். ஆனாலும் மெஜாரிட்டி ஏரியாஸ்ல பிரைம் மினிஸ்டர், அதாவது எலெக்டட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதான் யார் கேட்கணும், பிரசிடென்ட் கேட்கணும், குடியரசுத் தலைவர் கேட்கணும். அதனாலதான் குடியரசுத் தலைவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினல் ஹெட். ஓகேவா, என்ன சொல்றோம், நாமினல் ஹெட், பெயரளவில் தலைவர் குடியரசுத் தலைவர். அப்போ ரியல் ஹெட் யார், உண்மையான தலைவர் யார், ஒரு நாட்டுடைய உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி சார், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் அந்த பணியை ஆற்றுவதற்காக வைஸ் பிரசிடென்ட். அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய மொராலிட்டி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரசிடென்ட் இல்லாம அந்த கண்ட்ரி, இந்திய கண்ட்ரி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எப்படி சார் அப்படிலாம் இருக்க முடியுமா, திடீர் இறந்து போயிட்டாங்கன்னா அது அன்எக்செப்டட் சிச்சுவேஷன். ஓகேங்களா, ஆனால் பிரசிடென்ட் இல்லாமல் அந்த நாடு ஒரு நிமிடம், ஏன் ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் பிரசிடென்ட் பதவியேற்று பழைய பிரசிடென்ட் இருந்து புதிய பிரசிடென்ட் வரும்பொழுது அது ஒரு திருவிழாவை, ஒரு விழா மாதிரி நடக்கும். திருவிழா கிடையாதுப்பா, விழா மாதிரி நடக்கும். எப்படின்னா புதிய பிரசிடென்ட் அப்படியே அந்த பிரசிடென்ட் மாளிகைக்குள்ள, குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ள போவாரு, பழைய குடியரசுத் தலைவர் அப்படியே வெளியே வருவார். ஓகே, கரெக்டா அந்த டைமிங்க்கு வெளியே வருவாங்க. ஏன்னா தூர்தர்ஷன்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனாவே போடுவாங்க. ஓகே, இருக்குது இந்த மாதிரி கஸ்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மரபாக இது பின்பற்றப்படுகிறது. சார் மேபி இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த நாளே, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாள் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் இறந்து போயிட்டாங்கன்னா சாயங்காலமே என்ன பண்ணி ஆகணும், துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பா. ஓகேடா சார், அவர் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடக்கூடாது கிடையாது, புதுசாக அந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக திருப்பி மீண்டும் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். யாரு, வைஸ் பிரசிடென்ட் எடுத்துக்கணும். அப்ப வைஸ் பிரசிடென்ட் பதவிக்கு யார் சார் வருவாங்க, அது ஒரு ஒண்ணுமே இல்லாம பதவி தானே. அது அதோடைய வேலை என்னது, சேர்மன், அதாவது நம்ம ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருக்கிறது தான். ராஜ்யசபாக்கு தான் வைஸ் சேர்மன் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே, மேற்படி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஏன் வைஸ் பிரசிடென்ட் பதவி வச்சிருக்காங்கன்னா பிரசிடென்ட் இல்லாத அன்சர்கம்டட் சிச்சுவேஷன்ல யார் செயல்படணும், வைஸ் பிரசிடென்ட் செயல்படணும், அதுக்காக தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, ரைட்டா? ஓகே, பிரசிடென்ட் நமக்கு குடியரசுத் தலைவர் தான் நமக்கு ஆன்சர், நாமினல் ஹெட். அதே இது நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறனா யாரு, ஆளுநர், மறக்கூடாது. ஓகேங்களா, பிரசிடென்ட்டுக்கு இணையான பதவி தான் எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆளுநர்ங்கிற பதவி. நெக்ஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின் வரும். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க ரொம்ப வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா ஏனாதான் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, மனப்பாடம் பண்ணாலும் இதுல அவுட் ஆயிரும். பாருங்க, இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா எந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன சபையில ஞாபகம் வரணும், உடனே ஞாபகம் வரணும், ராஜ்யசபாவை சொல்றாங்க. சரிங்களா,
The Council of States is considered as the permanent house of the parliament. உண்மையாவே பார்லிமெண்ட் ரெண்டு ஹவுஸ் இருக்கு, லோக்சபா ராஜ்யசபா இருக்கு. லோக்சபால போறவங்க எம்பி தான், ராஜ்யசபா போறவங்க எம்பி தான். லோக்சபா எம்பி ஆன 5 வருஷம் காலம், ராஜ்யசபா எம்பி ஆன 6 வருஷ காலம். ஓகேங்களா? அப்போ ஏன் சார் இதை வந்து நிரந்தர அவை சொல்றாங்க ராஜ்யசபா அப்படின்னா, எஸ் அது உண்மையா நிரந்தர அவை. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே கலைக்கப்படாது. ஆனா லோக்சபா கலைக்கப்படும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 1/3 பங்கு மெம்பர்ஸ், ஓகேங்களா, 1/3 பங்கு மெம்பர்ஸ் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ எல்லாரும் ஒரேடியா ரிட்டையர் ஆக மாட்டாங்க. எல்லாரும் ஒரேடியாக அவருடைய பதவி போகாது. ஒரு 200 பேர் இருக்காங்களா, அதுல ஒரு 1/3 மெம்பர்ஸ் மட்டும் ரிட்டையர் ஆவாங்க இந்த வருஷம். அடுத்த வருஷம் இன்னொரு 1/3. இந்த மாதிரி ரொட்டேஷன் அடிப்படையில் தான் ரிட்டையர் ஆவாங்க. அதனால எப்பவுமே ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு அவை கலைக்கப்படாத ஒரு நிரந்தரமான அவை. ஓகேங்களா? என்ன காரணம்? இது கூற்று. என்ன காரணம் சொல்றாங்க பார்க்கலாமா? The members of the Council of States are representative to the states, not to the people அப்படி சொல்றாங்க. தமிழ்ல பாருங்க, மாநிலங்களவை, அதுதான் Council of States. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள் அல்ல. கரெக்ட் தான். நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா, சரி, ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல எம்பி இருக்காங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறது பீப்புளால கிடையாது. லோக்சபா எம்பி தேர்ந்தெடுக்கப்படுறது பீப்புள், ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கப்படுறது அந்த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோடைய எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால ராஜ்யசபா எதுக்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனாலதான் லோக்சபா என்ன பேசுவாங்கன்னா, எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை, எங்க தொகுதிக்கு அணை கட்டி கொடுங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா ராஜ்யசபால பேசும்போது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இருந்து ஃபேமஸ் எம்பி திருச்சி சிவா, ஓகேங்களா, டிஎம்கே திருச்சி சிவா, ரொம்ப நாளா வந்து மாநிலங்களவை பேர் இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஹோலிஸ்டிக்கான இஷ்யூ, ஓகே, தமிழ்நாட்டுடைய மொத்த இஷ்யூ, ஓகே, திருச்சியில ப்ராப்ளத்தை மட்டும் பேச மாட்டார். தமிழ்நாட்டுடைய மொத்த இஷ்யூ, ஜிஎஸ்டி நிறுவனத்துக்கு இருக்குது, தமிழ்நாட்டு காவிரி தொடர்பாக வஞ்சிக்கப்படுகிறோம், மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி மொத்தமா எல்லா இஷ்யூவும் பேசுவாங்க. அப்ப இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மாநிலங்களவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மாநிலத்தை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணல. ஓகேங்களா சார்? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேங்களா, அப்படி சொல்லலாம். ஆனாலும் அது வந்து பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுது, நம்மளுடைய எம்எல்ஏஸ் சேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான், நான் தப்பு சொல்ல. ஆனா இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னா எந்த தொடர்பும் இல்லை. இந்த கூற்றை இந்த காரணம் விளக்குகிறதா அப்படின்னா விளக்கம் இல்லை. ஆனா ரெண்டுமே ரைட்டு. அப்ப ஆன்சர் என்ன போடணும்? டி போடணும். ஏயும் ஆரும் உண்மைதான், ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம், சரியான விளக்கம் இல்லை. ஓகே, எப்படி கொடுத்துருங்க விளக்கம்? இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3/1 உறுப்பினர்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே என்ன செய்றாங்க? அந்த ஓய்வு பெறுகிறார்கள். ஓகே, மீதி எல்லாருமே பெர்மனண்டா இருப்பாங்க. இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா 2 கரெக்டான விளக்கம். ஓகேங்களா? ரைட். கொஞ்சம் பெரிய கொஸ்டின் நிறைய பேசியிருப்போம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையின் நகராட்சியின் முறையின் ஆற்றல், அதிகாரம், பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? நான் சொன்ன போன கிளாஸே சொல்லிட்டேன். பார்ட்ஸ் ஷெட்யூல தயவு செஞ்சு படிச்சிருங்க. 12 ஷெட்யூல், 25 பார்ட்ஸ், தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஒரு வழியே கிடையாது. எப்படி மாத்தி கேட்பாங்க. அமெண்ட்மெண்ட், இயரு, எத்தனாவது பாட்டு, எத்தனை ஷெட்யூல் எல்லாம் கேட்டே இருப்பாங்க. என்ன கேட்கறாங்க பாருங்க, இங்க வந்து நகராட்சி கேட்கிறாங்க. சரிங்களா? முனிசிபாலிட்டியோடைய பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி இதை பத்தி பேசக்கூடிய ஷெட்யூல் எத்தனாவது ஷெட்யூல்னா 12வது லாஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? 12வது ஷெட்யூல். 11வது ஷெட்யூல் எதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து, பஞ்சாயத்தோடைய பவர்ஸ் ஷெட்யூலை பத்தி பேசும். 10வது அட்டவணை, 10வது ஷெட்யூல் எதை பத்தி பேசுனா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசும். ஓகேங்களா? ரைட். பஞ்சாயத்துல 29 அதிகாரங்கள் மென்ஷன் பண்ணிருக்கும், முனிசிபாலிட்டியில 18 அதிகாரங்கள் மென்ஷன் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் முக்கியமானது. அடுத்து 78வது சரத்து. ஓகேவா? ஆர்டிகல் பாருங்க, அங்க விதி கொடுத்துருந்தாங்க, சரத்து கொடுத்தா எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஸ் ஆகணும். ஓகேங்களா? 78வது ஆர்டிகல் வந்து பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டி என்னன்னு சொல்றாங்க. நான் சொன்னா ஓகேங்களா, ஒரு பிரதமருடைய, பாரத பிரதமருடைய கடமையாக சொல்வது எது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பிரதமர் பதவி என்னன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது நம்ம பிரதமர் பதவி பெரிய பதவி தான். ஓகேங்களா? அதோட முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 2 இடத்துக்கு 2 ஒரு சேனல், ஓகே, 2 அமைப்புக்கு பிரிட்ஜா செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து அது கொட்டேஷனே சொல்லியிருப்பாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு, ஓகேங்களா, கேபினெட் அமைச்சர் எல்லாரும் இருப்பாங்க.
அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? அவங்க கட்சியை கலைக்க சொன்னா கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை யார்கிட்ட தான் இருக்குது? பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குது. அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் அமைச்சரவை குழுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே ஒரு பாலமாக பிரிட்ஜாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். அதுதான் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி. ஓகேங்களா? ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக் படி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட், அதையும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? என்னதான் பிரிட்ஜா செயல்பட்டாலும் இவரும் இருக்கிற ஒரு மெம்பர் தான். சரிங்களா? அப்போ இதோட டியூட்டி என்னன்னா இந்த வேலை செய்யறது தான். நான் சொன்னேன் இந்த வேலை செய்யறது தான் அவருடைய டியூட்டி. அதை எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்களா? எஸ் எஸ், ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல். அதுதான் யார் 78 ஆர்டிகல் படி ஒரு பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டியா பேசப்படுகிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, the prime minister is the channel communication between the president council. இப்பதான் சொன்னேன். ஓகே, இப்பதான் சொன்னேன். ரெண்டு சேனலுக்கும் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பாக தான் எது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுகிறார். அப்போ the prime minister is the head of the council of ministers. ரெண்டுமே கரெக்ட் தான். இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு லிங்க் இருக்குது, ரெண்டு விளக்குது. அதான் அப்ப ரெண்டுமே ரைட்டு, ரெண்டுக்குரிய விளக்கமும் சரி. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பை பாலமாக செயல்படுபவர் பிரதமர். இப்பதான் சொன்ன பிரிட்ஜ் மாதிரி செயல்படுகிறார். அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக இருப்பது யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். இப்பதான் சொன்னேன். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, இதுக்கு ஒரு டெஃபினிஷன். அடுத்து, பின்வரும் பொறுப்பாளர்கள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கிறார்? ஓகே, நல்லா கவனிங்க. ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. Who among the following controls the secretariat of the லோக்சபாவை தலைமையேற்று நடத்துறது யாரு? ராஜ்யசபாவை தலைமையேற்று நடத்துவது யாரு? அவ்வளவுதான். மக்களவை மாநிலங்களவையோட தலை. சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம், அந்த நியூஸ் சேனல் பார்க்கிற மூலமா தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கையா புயான்னு சொல்லிட்டு எங்க கத்துவாங்க. லோக்சபால ராஜ்யசபால கத்திட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அது ரீசெண்டா கூட ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. அந்த இஷ்யூக்காக என்ன பண்ணாங்க அப்படி பண்ணா, ரீசெண்டா டக்குன்னு மறந்து போச்சா, அந்த ஒண்ணு வந்து அந்த மல்யுத்த வீரர்கள் வந்து போராடினாங்கல்ல, அதுக்காக வந்து பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இன்னொரு ஒரு விஷயத்துக்காகவும் ஏற்பட்டது. ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பு. இந்த ராகுல் காந்தியோடைய கைது. ஓகேங்களா? ராகுலுடைய கைது. ஓகேங்களா? அந்த கைதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவ்வளவு கோஷமிட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளவு கோஷமிட்டாங்க. இதனால வந்து மக்களவை 2 நாட்கள் முடங்கியது, மாநிலங்களவை முடங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ கீழே வந்து எதிர்கட்சி கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆளுங்கட்சி அமைதியா இருப்பாங்க. மேல ஒருத்தர் ஹெட்டா ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் அமைதியா இருப்போம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவர் தான் அந்த ஹவுஸுக்கு ஹெட்டு. ஓகேங்களா? தலைவராக செயல்படுறாரு. ஓகேங்களா? அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவை இருந்தா அந்த ஹவுஸுக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர்னா நம்ம ஹெட்போன் கிடையாது. ஓகேவா? சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன். ஓகேங்களா? மேலவை தலைவர், இவர் தான் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? 2 வார்த்தை முக்கியம். ஓகேங்களா? ஸ்பீக்கர் அப்படின்னா அது லோக்சபாவுக்கு, ராஜ்யசபாவுக்கு யார் அப்படின்னா சேர்மன். ஓகேங்களா? 2 விஷயம் முக்கியம். இவங்க 2 பேர் தான் 2 பேர் ஹெட். நீங்க அந்த நியூஸ் சேனல் பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 164 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் எம்பவர்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட் செப்பரேட் மினிஸ்டர் டு லுக் இன்டு தி வெல்ஃபேர் ஆஃப் தி. அதாவது 164 ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி இருக்காங்க. எதுக்காகனா, மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட துறையை கவனிப்பதற்காக தனியாக ஒரு அமைச்சரவை உருவாக்குறாங்க. எந்த துறை? பெண்கள் துறையா? அப்படி அதுவும் கொண்டு வரல. குழந்தைகள் துறையா? அதுவும் கொண்டு வரல. மொத்தமா தான் இருக்குது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் இருக்குது. பழங்குடியினரா விவசாயிகளா அப்படின்னா 2 தனித்தனி அமைச்சரவை இருக்குது. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணது என்னன்னா பழங்குடியினர். ஓகேவா? ட்ரைபல். ஓகே, இந்த ட்ரைபல் பீப்புளுக்காக தனியாவே ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து அம்பேத்கர் என்ன பண்ணிருக்காரு, பவர் கொடுத்திருக்காரு. யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுத்திருக்காரு. ஓகே, அதுக்கு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 164. ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சர் அவையும் எவ்வாறு பதவியில் இருந்து நீக்கப்பட முடியும்? ஓகேங்களா? நல்ல ஒரு கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா? நல்ல ஸ்டேட்மெண்டா இருக்கு பாருங்க. ஒரு மாநில முதலமைச்சரும்
அமைச்சரவை. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்களேன். நம்ம ரீசெண்டா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க நடந்தது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கர்நாடகா நடந்தது. கர்நாடகாவுடைய ஆட்சி எப்படி பறிபோகப்பட்டது அப்படின்னா, அந்த முதலமைச்சர் பதவியும் அந்த அமைச்சருடைய பதவி எப்படி பறிபோகும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியல் அமைப்பு சீர்குலைவதால், கண்டிப்பா பண்ணலாம் ஓகேங்களா. நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா பெரிய கலவரம் நடக்குது. அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சரையும் அமைச்சர் பதவியை விட்டு எல்லாத்தையும் விளக்கலாம் ஆளுநர் அறிக்கை கொடுத்தால். ஓகேங்களா, ரைட். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா. ரெண்டாவது, மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், எஸ் 100% கரெக்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சட்டமன்றத்தில் நடக்குது, பார்லிமெண்ட்ல கூட நடக்கும். என்ன சார் அப்படின்னா, ஒரு கட்சியுடைய தலைவர் இருக்காரு, அதான் பிரைம் மினிஸ்டரோ அல்லது சிஎம் இருக்கிறாருன்னா அவரை சிஎம் பதவி விட்டு நீக்கணும். அவரை நீக்கணும்னா அந்த ஹவுஸ்ல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது எதுலதான் சொல்ல கொண்டு வருவாங்க அப்படின்னா, மாநில சட்டசபை. ஓகேங்களா, சட்டசபையில தான் கொண்டு வர முடியும். அதாவது சட்ட கீழவை, மேலவையில கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, நம்ம ஊர்ல கிடையாது, அதனால பாதி பேர் தெரியாது. சட்ட கீழவையில தான் கொண்டு வர முடியும். அதாவது சட்டசபை சொல்றோம். அதுல கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அதான் பாதிக்கு மேல ஒரு ஓட்டு விழுந்துட்டினாலே அவருடைய பதவி பறிபோகும். ஓகேவா. பாராளுமன்றத்தில் எத்தனையோ பிரதமருக்கு போயிருக்கு, தேவகவுடாவுக்கு போயிருக்கு, விபி சிங்குக்கு போயிருக்கு, அப்புறம் வந்து வாஜ்பாய்க்கு போயிருக்கு. போன 2-3 மாசத்துல மோடி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஆனா வெற்றி பெற்றாங்க அவங்க. சரிங்களா, ரைட். அப்போ இதுவும் கரெக்ட் தான். இப்படி பண்ணா கூட என்ன பண்ணலாம், அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி நீக்கலாம். அடுத்து, மாநில உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையையும், ஈர் 2 ஹவுஸ்லையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் அமைச்சர் பதவி நீக்க முடியும் அப்படி சொல்றாங்க. இது தேவையில்லாது. அது எப்படி நீக்க முடியும்? 2 அவையிலையும் கொண்டு வர தேவையில்லை, ஒரு அவையில கொண்டு வந்தா போதும். இது தவறு. அடுத்து, நாடாளுமன்றத்தில் அவசர கால நெருக்கடி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் களையப்படலாமா அப்படின்னா எல்லா நேரத்திலையும் களையப்படாது. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் களையப்படும், ஆனால் எல்லா நேரத்திலும் களையப்படாது. இதுவும் தப்பு. ஓகேங்களா. அப்ப ஆன்சரை பொறுத்த வரைக்கும் எப்போ களைக்கப்படணும், 1, 2 இந்த 2 டைம்ல மட்டும்தான் என்ன செய்யப்படும், அந்த அமைச்சரவை பதவி களைக்கப்படும். ஓகேங்களா. இங்கே அதே தான். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எப்போ பாஸ் பண்றாங்களோ அப்போ மட்டும்தான். இங்க வந்து போத் ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், அந்த வார்த்தை தான் தப்பு. போத்ங்கிற வார்த்தை இருந்ததுனால தப்பு. இங்க வந்து எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய பதவி வந்து என்ன சொல்ல முடியாது, பறிக்க முடியாது. அடுத்து, இது சிம்பிளான கொஸ்டின், எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின், ஹிஸ்டரி கொஸ்டினா கூட பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி எது அப்படின்னு கேட்கிறாங்க. 1960 எது கேட்கறேன், எந்த ஆண்டு உருவாக்கப்படுது? 1688 கொண்டு வரப்பட்டது. சென்னை தான் இந்தியாவின் முதல் மாநகராட்சி. யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா சென்னை வந்து பிரான்சிஸ் டே, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. பிரான்சிஸ் டே என்பவர் வந்து சென்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, மானிய விலையில வாங்கியிருப்பாங்க 1688. அது ஒரு மாநகராட்சியை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் நகராட்சி எது அப்படின்னு கேட்பாங்க, வாலாஜாபாத். ஓகேங்களா, அதுதான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபாத் தான் என்னது இந்தியாவுடைய முதல் நகராட்சி. சென்னை வந்து மாநகராட்சி, ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்த, ஆண்டு நிதி அறிக்கையை மாநில சட்டமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படி கேட்கிறாங்க. பாருங்க, ஆண்டு நிதி அறிக்கையை அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. என்ன சார் ஆண்டு நிதி அறிக்கையை அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய என்ன சொல்றதுன்னா ஃபினான்ஸ் பட்ஜெட். பட்ஜெட்டை ஹவுஸ்ல யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா, அறிமுகப்படுத்துறா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா இங்க என்ன கேட்கிறாங்கன்னா மாநில அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகே, மாநிலத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க. மாநிலத்தை சட்டமன்றத்துல நம்ம பட்ஜெட்டை வச்சு பேசுறது யாரு, பட்ஜெட்டை கொண்டு வரது யாரு, பட்ஜெட்டை பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அமைச்சர், அவர் தான் பண்ணுவார். ஓகேங்களா. ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பட்ஜெட்டை வாசிப்பதற்கும் அதை அனுமதி கொடுக்கிறது எல்லாமே யார் அப்படின்னா குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ. சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா குடியரசுத் தலைவர், ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா கவர்னர். அவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அனுமதியே கொடுக்கணும். அனுமதி கொடுத்தப்ப இவர் வந்து வாசிப்பார். அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. அடுத்து, வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் பிஹைண்ட் பிரிங்கிங் அப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அதாவது பஞ்சாயத்து ராஜ்ங்கிற விஷயத்தை மெயினா கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? ஓகேங்களா. ஏன் சார் இப்படி போராடி கொண்டு வரணும்? அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ்ங்கிற ஒரு விஷயத்தை
கொண்டு வருவதற்காக எத்தனையோ வருடங்கள் போராட்டம், எத்தனையோ வருடங்கள் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்திக்கு முன்னாடியே பில் தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் பாஸ் ஆகாது. ராஜீவ்காந்தி டைம்ல ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி டைம்ல தான் கொண்டு வருவாங்க, அது வந்து 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகாது. திருப்பி கொண்டு வருவாங்க, பாஸ் ஆகாது. கடைசி PV நரசிம்மா ராவ் வந்து தான் அவருடைய டைமில் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமே கொண்டு வரும். ஓகேங்களா? அதாவது நடைமுறைக்கு வரும். அப்புறம் தான் 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அந்த நாளை தான் பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஏன் சார் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, அரசியல் குற்றவாளிகளை தடுப்பதற்காகவா? அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிராமப்புற வளர்ச்சிக்காகவா? எஸ், மேபி இருக்கலாம், பெண்டிங்கா வச்சிருங்க, கிராமப்புற வளர்ச்சியே இருக்கலாம், ஆனா சூஸ் த பெஸ்ட் தான். அடுத்து பாருங்க, அரசியல் அதிகாரத்தையே பரவலாக்க, அதாவது பிரசன்டேஜ் decentralization of the political power to the people. அரசியல் செலவை குறைக்க, அப்பா செலவை தான் குறைக்கிறதுக்கு பஞ்சாயத்து ராஜ் கிடையாதுப்பா, செலவு அதிகமாக செலவு குறைப்பது கிடையாது. அப்ப இதுவா பெஸ்ட் எது? கிராமப்புற வளர்ச்சிக்காக எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, ஆனால் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரப்பட்ட ரெண்டுமே தான். ஆனா இதுல பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய, அதாவது எல்லா பீப்புளும் அந்த அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணும். MLA MP தான் சாதாரண எல்லாரும் ஆக முடியாது, ஆனால் ஒரு ஊராட்சியுடைய மன்றத்துடைய தலைவராகவும் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு உறுப்பினராகவோ சாமானிய மனிதர்கள் அந்த ஊரில் இருக்கவங்களே ஆகலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த அரசியல் வந்து பரவலாக்கப்படுது, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து the Indian president's veto. ஓகேங்களா? வீட்டோ பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் பிரசிடென்ட்டுக்கு என்ன வகையான ரத்து செய்ய அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்கெட் ரத்து உரிமை. அடுத்து முழுமையான ரத்துரிமை, இடைநீக்க ரத்துரிமை, தகுதி வாய்ந்த ரத்துரிமை இந்திய பிரசிடென்ட் கிடையாது. குவாலிஃபைடு வீட்டோ அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, நம்ம ஊர் பிரசிடென்ட் கிடையாது. ஓகேங்களா? சரி சார், என்ன சார் பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ? பாக்கெட் வீட்டோனா ஒரு பில்லை அப்படியே கிடப்புல போடுறது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றது கிடப்புல போடுறது, அப்படியே சும்மா பெயிண்டிங்காவே வச்சிருப்பாங்க, பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி தெரியாத மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதே இது அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசோதாவை அந்த ஒரு மசோதாவை தான் அதை வந்து என்ன பண்றாங்க, அப்சல்யூட் அப்படின்னா அது வந்து முழுவதுமாக அப்படியே எனக்கு அந்த பில்லை வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றாங்க. ஓகே, அதுதான். அதே இது வார்த்தையில வித்தியாசம் இருக்கு பாருங்க. அடுத்து வந்து இடைநீக்க, சஸ்பென்சிவ் வீட்டுனா அந்த மசோதாவை திருப்பி அனுப்புறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரிட்டர்ன் டு த பார்லிமெண்ட். ஓகே, இது 3 வார்த்தைக்கு இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட். இப்போ இதுல எதெல்லாம் கேட்குறாங்க, 1 2 3. which of the following statement which with respect to the Indian president power? ஓகே, இந்திய குடியரசுத் தலைவருடைய பவரை பத்தி பேசுறாங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும்படி நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகேங்களா? மணிப்பில் வந்து பிரசிடென்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவர்னர்கிட்ட கேட்டு தான் என்ன செய்ய முடியும்னா அனுப்பவே முடியும். அடுத்து, நாட்டின் நிதி நிலைத்தன்மை கடன் அச்சுறுத்தல் உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் 280வது பிரிவின் அடிப்படையில் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். இது கரெக்ட் தான், இந்த நம்பர் மட்டும் தப்பு, 360 நம்பர் தப்பு. சரிங்களா? நாட்டின் நிதி தன்மையை அல்லது கடன் அச்சுறுத்தல், அதாவது நாட்டுக்கு பினான்சியல் கிரைசிஸோ அல்லது டெப்ட், ஓகேங்களா, கடனை வந்து ரொம்ப அச்சுறுத்தினா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 அடிப்படையில் எல்லா நம்ம இந்திய நாடு முழுவதும் பினான்சியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அப்படிதான் டிக்ளேர் பண்ணா யாருக்கும் வந்து கவர்மெண்ட் சேலரி நம்ம யோசிச்சிருப்போம், கவர்மெண்ட் சம்பளம் தான் நிரந்தரமான சம்பளம் அப்படின்னு வச்சிருப்போம், அதுவும் கண்டிப்பா திவாலாயிரும். அதுக்கெல்லாம் முன்னாடியே கடைசி கேட்டதான் அதுக்கெல்லாம் முன்னாடியே பிரைவேட் ஜாப் எல்லாம் லாஸ் ஆயிரும். பிரைவேட் ஜாப் ஒண்ணுமே இல்லாதனால தானே கவர்மெண்டே திவாலாகுது. ஒழுங்கா பிரைவேட் ஜாப் ரன் ஆகிட்டு இருந்தா ஏன் கவர்மெண்ட் திவாலாக போகுது? ஓகே, அப்ப அப்படிதான் கொஞ்சம் படிப்படியா வரும்போது பினான்சியல் நிதி நெருக்கடி அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். யாருக்குமே வந்து சம்மர் ரிவர்ஸ் கிடையாது. அதுதான் பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு. தப்பு, ரைட்டிங் போட்ட தப்பு. ஓகே, குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. எஸ், 100% உண்மை. அவர் யாருக்கும் அவர் அலுவலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பணிகளுக்கு அவரை பதிலளிப்பதற்கு யாரும் பொறுப்பு அல்ல. ஓகே, இந்த நீதிமன்றத்துக்கு பொறுப்பளிக்க தேவையில்லை. அடுத்து, யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் கிடையாது, அது வந்து நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகம் தான் பொறுப்பு. ஓகே, நம்ம பிரைம் மினிஸ்டர் அமைச்சரவை குழு தான் பொறுப்பு. அப்ப இங்க வந்து சரியானது 1 2 மட்டுமே சரி. அடுத்து சாப்டர் 5, அதாவது பார்ட் 5,
Chapter 5 of part 5 வந்து Constitution provides the high officer of the Parliament who would exercise the vigilance over the expenditure of the public money. இது ரீசெண்டா சமீபத்தில் நிறைய பேசப்படுகிறது. நாடாளுமன்றத்துடைய பணத்தை கண்காணிப்பதற்காக, அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய பட்ஜெட் மதிப்பு மட்டும் 35 லட்சம் கோடி. இந்த 35 லட்சம் கோடியை கண்காணிப்பதற்குன்னு ஒரு குழு இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதுதான் ரீசெண்டா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரோடு போடுவதற்காக அதிகமான ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டது. அதுதான் பணத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தினால் இதுதான். ஓகேங்களா? அப்ப அதுக்கு என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா, காம்போட்ரல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், மென்ஷன் த இயர் ஆஃப் த பானி பஞ்சாயத்து வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். இந்த ஒடிஷா. ஓகேங்களா? ஒடிசாவில் தண்ணீர் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தொடங்கப்பட்டது. ஒடிசாவில் தண்ணீர் பஞ்சாயத்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சார் தண்ணீர் பஞ்சாயத்து? நம்ம பஞ்சாயத்து ராஜ் கேள்விப்பட்டிருக்கோம், முனிசிபாலிட்டி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன சார் தண்ணீர் பஞ்சாயத்து அப்படின்னா, இது வந்து அந்த ஒடிசாவில் உருவாக்கப்பட்ட ஒரு லோக்கலா உருவாக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கீம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் ஒரு சில பகுதி வந்து ட்ரைடு ஏரியா தான். ஓகேங்களா? ட்ரைடு ஏரியா தான். அன்இரிகேட்டட் லேண்ட் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அது ஒரு தனி விவசாயில கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. தண்ணீர் பஞ்சாயத்து 2000 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நார்மலா அந்த பஞ்சாயத்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா தான் இது முதல்ல வந்தது. உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து, எந்த பிரதம மந்திரி, நம்ம இப்பதான் சொன்னோம் பாருங்க, எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல இந்திய வரலாற்றுல எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்கப்பா. ஓகேவா? நேருல இருந்து, இந்திரா காந்தியில இருந்து, குல்சாரி லால் நந்தால இருந்து எத்தனையோ பிரதமரை தாண்டி, கூட்டணி கட்சியை தான் வச்சு பிரதமரெல்லாம் தாண்டி இப்ப நரேந்திர மோடி அவர்கள் பெரும்பான்மையினர் இருக்கக்கூடிய பிரதமர் வரைக்கும் பார்த்துருக்கோம். நிறைய பிரதமர்கள் அவங்களுடைய பதவிகள் பறி போயிருக்கு. எப்படி பறி போயிருக்கும் அப்படின்னா, கூட்டணி கட்சியை வச்சு ஆட்சி அமைச்சிருப்பாங்க. திடீர்னு கூட்டணி முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? முடிஞ்சு போகும்போது இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி என்ன செய்வாங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. எங்க பாராளுமன்றத்துக்கு, லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். லோக்சபால கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது அதுக்கு பாதிக்கு +1 ஓட்டு வரலன்னா அவரு பிரைம் மினிஸ்டர் அந்த பதவியை ராஜினாமா செய்யணும். அப்படி ஏகப்பட்ட தடவை இந்தியன் கவர்மெண்ட் நடந்திருக்கு. அது நிறைய பேர் பதவி இழந்திருக்காங்க. அதான் சொன்னேன், தேவாகவுடா இழந்திருக்காரு, கூட்டணி கட்சி. ஓகேங்களா? அப்புறம் வந்து VP சிங் இழந்திருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இழந்திருந்தவருடைய பதவியை லாஸ்டா, ஓகேங்களா, இந்திய வரலாற்றுல லாஸ்டா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்டா அவருடைய பதவி இழந்தவர் யாருன்னா வாஜ்பாயோட பதவி இழப்பு பற்றி ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பதவி இழப்பு. என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம ஜெயலலிதாவுடைய கூட்டணி கட்சி தான் இருந்தது, பிஜேபி. அந்த டைம்ல ஜெயலலிதா திடீர்னு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது வெளியே பல காரணம் இருக்கு, லோக்கல் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்க்காக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுனால வெறும் ஒரே ஓட்டு, நல்லா யோசிச்சு, வெறும் ஒரு ஓட்டுல வாஜ்பாயோடைய பிரதமர் பதவி பறி போனது. அடுத்த எலெக்ஷனு திருப்பி பிஜேபி கட்சி தனி மெஜாரிட்டியோட வந்துட்டு, அது வேற விஷயம். ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு ஓட்டால பிரதமர் பதவியை பறி போனது. ஓகேங்களா? அப்ப வாஜ்பாயும் இறந்திருக்காரு. இதுல இறக்காதது யார் அப்படின்னா மன்மோகன் சிங் தான். 2004 இருந்து கூட்டணி கட்சி மூலமா தான் ஆட்சி பண்ணாரு. 2004 இருந்து 2014 வரைக்கும். ஓகேங்களா? கூட்டணி கட்சியில வந்து இருந்துதான் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆட்சியை புரிந்தாங்க. இந்த கூட்டணி கட்சி மூலமாக தான் எல்லாம் CPI, நம்ம ஊர்ல DMK, ஓகேங்களா, அப்புறம் வந்து நாட்டில் நிறைய கட்சி சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பறி போகல. ஓகேங்களா? மன்மோகன் சிங் பதவி மட்டும் தான் பறி போகுது. நெக்ஸ்ட், பாராளுமன்றத்தில் பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. அதாவது பாராளுமன்றம் மத்திய பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குப்பா. சென்ட்ரல் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பட்டியல் சொல்லுவோம். அதாவது மாநில அரசு சட்டம் இயற்றலாம், மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். இதுதான் பொது பட்டியல். இந்த பொது பட்டியலில் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொதுவான அதிகாரங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கல்வி, எஜுகேஷன் வந்து பொது பட்டியல் இருக்குது. ஓகேங்களா? வைல்ட் லைஃப் பொது பட்டியல் இருக்குது. அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்ட்ஸை வந்து லா மேக் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை, இதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு உரிமை. இதுக்கு 2 பேருமே ஏற்றலாம். பாராளுமன்றமே ஏற்றலாம்,
நம்மளுடைய சட்டமன்றம் ஏற்றலாம். ஆனால் 2 பேருமே அந்த பகுதியில் ஏற்றுனா அது பாராளுமன்றத்துடைய லா தான் செல்லு. ஓகேங்களா? இங்க என்ன கேக்குறாங்கன்னா பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. எஸ் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. பொதுப்பட்டியல், அதாவது அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகள், அதாவது பொதுப்பட்டியலே இடம் பெறத, மாநில பட்டியலே இடம் பெறத, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட இடம் பெறத வச்சுக்கோங்க, சென்ட்ரல் லிஸ்ட் கூட இடம் பெறத, 3லையும் இடம் பெறாத துறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல லா சட்டம் இயற்றும் உரிமை யாருக்கு இருக்குதுன்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படி சொல்றாங்க. 100% கரெக்ட். ஓகேங்களா? அதனாலதான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து யூனிட்டரி. ஓகேங்களா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மையப்படுத்தி ஒரு ஃபெடரலிசம். இதே விஷயம் அமெரிக்காவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை, நம்ம ஊர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உரிமை, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அதான் ஒரு கொஸ்டின் தான், 2மே சரி. ஓகேங்களா? புரியுதுன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கோங்க, தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 3 லிஸ்ட் இருக்குது, எதுலையுமே இடம் பெறாத ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, ட்விஸ்டட் ஆனது, யோசிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தவறான இணை, ஈஸியான கொஸ்டின் தான், 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. தவறான இணை, அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 28 ஸ்டேட் இருக்குதா, இந்த 28 ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லையும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்கு, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்திலையும் எல்லா ஸ்டேட்லையும் 2 ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, 2 ஹவுஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பை கேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன இரு அவை அப்படின்னா எம்எல்ஏ எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்ல வந்து சட்டமேலவை சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டேட்லயும் இந்த 2 அவை இருக்காது. மொத்தம் இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் உங்க புக்ல தப்பா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் 6 மாநிலத்துக்கு மட்டும்தான் பை கேமரலிசம் 2 அவை இருக்குது. எத்தனை மாநிலத்துக்கு? 6 மாநிலத்துக்கு. எந்த மாநிலம்? ஈஸி ஞாபகம், நம்ம ஊர்ல இருந்து வாங்க. ஓகே, தமிழ்நாட்டுக்கு மேல இருந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா 4 போச்சா, மீதி 2 இந்தியாவிலே பெரிய ஸ்டேட் 2. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம், பீகார், அவ்வளவுதான். இந்த 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இன்னைக்கு டேட்ல 2 அவை இருக்குது. ஓகேங்களா? ரீசெண்டா ஒடிசா கேட்டிருக்காங்க, ஒரு அவை எங்களுக்கு தாங்க, எக்ஸ்ட்ரா 2 அவை தாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் இனிஷியேட்டிவ் எதுவும் எடுக்கல. சரிங்களா? அதனால இப்போதைக்கு 6 மாநிலத்துல பை கேமரலிசம் இருக்குது. புக்ல ஜம்மு காஷ்மீர் இருந்திருக்கலாம், ஆனா ஜம்மு காஷ்மீர் இப்ப மாநிலமே கிடையாது. என்னது? யூனியன் பிரதேசம். அப்ப எப்படி இருக்க முடியும்? முடிஞ்சு போச்சா? அப்ப 28ல 6 மாநிலம் இருக்குது. இப்ப இதை மேட்ச் பண்ணுங்க பாருங்க. ஓகே, ஆந்திர பிரதேசம் நான் சொன்னேன், ஆந்திர பிரதேசத்துல ஈரவை தான். எஸ், கரெக்ட். அடுத்து தமிழ்நாட்டுல ஈரவையா ஓரவையா? ஊருக்கே தெரியும், தமிழ்நாட்டுல ஓரவை தான். எம்ஜிஆர் இருக்கும்போது 1986ஆம் ஆண்டு அதை ஒழிச்சு கட்டியாச்சு. தமிழ்நாட்டுல ஓரவை 2வது. ரைட். பீகார்ல ஓரவை 2 அவை, நான் இப்பதான் சொன்னேன். பெரிய ஸ்டேட் பக்கத்துல உத்தரப்பிரதேச, பீகாருக்கு 2 அவை. ஓகே, ஓரவை கொடுத்துருக்காங்க, தப்பு. பீகார் தப்பு. மத்திய பிரதேசத்துல ஓரவை ஈரவையான மத்திய பிரதேச லிஸ்ட் 6 பேர்ல சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அங்கேயும் ஓரவை தான். அப்ப இதுவும் தப்பு. அப்ப தவறானது எதுதான் கேட்கிறாங்கப்பா, சரியானது எதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு 1 2 போட்டுறாதீங்க ஆப்ஷன்ல. ஆமா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போட்ட கூட டக்குன்னு. ஓகேங்களா? தவறானது எது கேட்கிறாங்க? 3 4 மட்டும் தான் தவறானது. ஓகேங்களா? சி. அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்சர்வ்ட் ஆன். ஓகே, எப்பொழுது வந்து தேசிய ஊராட்சி நாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன், 1993ஆம் ஆண்டு நம்ம ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதால் அந்த நாளை பஞ்சாயத்து நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருடமும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது இந்த டே. வந்து ப்ரீவியஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? 93 சட்டம் வந்தது 92ல 23ஆவது சட்ட திருத்தம் 24வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் சொல்லும் போது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜை வந்து அறிமுகப்படுத்துறது நடைமுறைப்படுத்துறது யார் அப்படின்னா ராஜஸ்தான். அக்டோபர் 2 கொண்டு வந்திருப்பாங்க. 1957 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ரைட். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. துணை குடியரசு பதவி நீக்கம் செய்ய முடியுமா? செய்யலாம்ப்பா. குடியரசுத் தலைவரே பதவி நீக்கம் செய்யலாம். ஓகே, எல்லாரையும் இந்திய கவர்மெண்ட் அடிப்படையில் அரசியல் பதவி எவ்வளவு பெரிய கட்சிக்காரனா இருந்தாலும் என்ன செய்யலாம்? பதவியை நீக்கம் பண்ண முடியும். அதுக்கு தகுதி இருக்குது. ஓகே, பார்லிமெண்ட்டுக்கும் தகுதி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ட்டுக்கும் தகுதி இருக்குது. ஓகே, துணை குடியரசுத் எப்படி சார் நிற்கலாம்? கீழவைன்னு என்னது? தமிழ் சொல்றாங்க லோக்சபா. லோக்சபாவில மக்களவையில தீர்மானம் இயற்றுவதன் மூலமாக, அது யோசிப்பாரு, துணை குடியரசுத் தலைவருக்கும் கீழவைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கீழவையில அவர் வந்து தலைவராக இருக்க மாட்டார். ஓகே, அவர் மேலவையில தான் தலைவராக இருப்பார். அப்போ இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, தப்பு.
ஓகேவா? இந்திய தலைமை நீதிபதியின் அனுமதி கிடைத்தவுடன் அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து இந்திய தலைமை நீதிபதிக்கு சம்பந்தமே கிடையாது பதவி நீக்கம் செய்வதற்கு. மேலவையின் தீர்மானம். ராஜ்யசபா இருக்கிறவங்க அதான் மேலவை சொல்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ராஜ்யசபா கொடுத்துருப்பாங்க. ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மன், அவ்வளவுதான். ராஜ்யசபாவுடைய சேர்மன் இருக்கிறவரு அங்கதான் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா? அடுத்து, உள்ளாட்சித்துறை அரசாங்க தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம். இது ஈஸியா, நான் இப்ப சொன்ன 73வது சட்ட திருத்தம். அதுதான் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி, அதாவது கிராமப்புறத்துடைய நம்ம பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு 1992வது ஆண்டு கொண்டு வரப்பட்ட 73வது சட்ட திருத்தம் தான் இதை பேசுது. சரி, அடுத்து புஞ்ச் கமிஷன். இந்த கமிட்டி நிறைய படிக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த டாபிக்ல டெஸ்ட் 1ல மண்டல் கமிஷன் பார்த்துருப்போம். மண்டல் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதோடைய பரிந்துரைகள் வந்து 1999 நிறைவேற்றிருப்பாங்க, 1992 நிறைவேற்றிருப்பாங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச் கமிஷனை பத்தி பேசணும். ஓகே, ஏப்ரல் 28, 2007ஆம் ஆண்டு. மேக்சிமம் டேட் வச்சு ரொம்ப கேட்க மாட்டேன், இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எலிமினேட் பண்ணினா அந்த இயர் தான் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரி, டேட் தான் கொஞ்சம் நம்ம எல்லா டேட்டையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு சிலது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பஞ்சாயத்து ராஜ் தினம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 28, 2007. சரிங்களா? புஞ்ச் கமிஷன். அடுத்து, பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கை. நம்ம ஊர்ல பார்லிமெண்ட்ல லோக்சபால 545 மெம்பர்ஸ், அதுல 2 கூட விட்டுருங்க, 543 எம்பிஸ் இருக்காங்க. அதுல பெண்களுக்கான அதிகாரம் கம்மியா இருக்குது. பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் லெஸ் தென் 15% தான் இருக்குது. 15% கம்மியா தான் இருக்குது. ஆனா மக்கள் தொகையில 45%, 50% இருக்கிற மக்கள் தொகை பெண்கள். ஆனா ரெப்ரசன்டேஷன் வெறும் 15%. அதே இது ஸ்டேட்ல வந்தீங்கன்னா வெறும் 10% கம்மியா இருக்குது. டேட்டா சொல்ல வருது. ஓகேங்களா? ஆனா பெண்களுக்கு எப்படி பஞ்சாயத்துல 33% இடஒதுக்கீடு இருக்குதோ, அதே மாதிரி நம்ம ஊர்ல 50%, ஆனா ஹோல் இந்தியாவில் 33% இடஒதுக்கீடு இருக்குதோ, அதே மாதிரி பார்லிமெண்ட்லையும் சட்டசபையிலையும் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வாரத்துக்கு முன்னாடி வந்தது. ஓகேவா? அது யார் கொண்டு வந்தாங்கன்னா தேவகவுடா அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ரொம்ப பொலிட்டிக்கலுக்காக கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் அது கடைசிக்கு என்ன ஆகல, பாஸே ஆகல. அந்த பில்லு வந்து மசோதா சட்டமே ஆகலை இன்ன வரைக்கும். சரிங்களா? அதை இப்போதான் யாரும் அதை பேசுறதே இல்லை. அதை போட்டு எதுக்கு பேசிக்கிட்டு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்து, குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபாங்கிறது மொத்தம் 245 மெம்பர்ஸ். மொத்த ஸ்ட்ரென்த் 250. ஆனா 245 கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டியா வந்து இருக்குது. அதை ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? 233 பிளஸ் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. 233 பிளஸ் 12. இந்த 12 பேர் யாரு அப்படின்னா, கலை, கலாச்சாரம், இசை இதன் அடிப்படையில குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? அப்ப எத்தனை பேர்? மொத்தம் 12 பேர் நியமிப்பாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் தான் ரீசெண்டா கூட சர்ச்சைக்குரிய ஒரு நியமனமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஃபேமஸ் தீர்ப்பெல்லாம் கொடுத்தாருப்பா. இந்த அடல்ட்ரி பத்தி தீர்ப்பு, செக்ஷன் 377 பத்தி ஒரு தீர்ப்பு. ஓகே, நிறைய தீர்ப்பு, ஃபேமஸா தீர்ப்பு கொடுத்தாரு. அதான் ரஞ்சன் கோகாய். ஓகே, அவரை வந்து ராஜ்யசபா எம்பியா மாத்துறாங்க. அது நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய பேசப்பட்டது. ஓகேங்களா? அது ஒரு மெம்பர் தான். ஓகே, 12 பேர். அடுத்து வரங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9th புக்லேயே இருக்கும். இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய பெயர். அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ். ஓகேங்களா? அதுதான் அமெரிக்காவுடைய பாராளுமன்ற பெயர். 4. ஜப்பானுடைய பாராளுமன்ற பெயர் ஃபேமஸா இருக்கும், டயட். ஓகேங்களா? டயட். அடுத்து பிரிட்டனுடைய பாராளுமன்றத்துக்கு பேர், நம்ம வந்து பிரிட்டனை இப்போ காப்பி பண்ணி தான் எடுத்திருக்கோம். நம்ம ஊர்லையும் பாராளுமன்றம், பிரிட்டன்லையும் பாராளுமன்றம். ஓகேங்களா? சிக்கு வந்து 2. டென்மார்க்கில் போல் கட்டிங். ஓகேங்களா? 4 கட்டிங். 3. 4 1 2 3 SB. ஓகேவா? இதான் புக் இருக்கிறது தான். இது பெருசா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற நாடுகளுக்கு நீங்க படிச்சுக்கணும். ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன பெயர்? ஓகேங்களா? அதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்து நம்பிக்கை. பாருங்க, திருப்பி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பத்தி அதிகமா கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பத்தி அதிகமா கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டா சொன்ன மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணியிருந்தாங்க சொன்னேன். அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நிகழ்வு வந்திருக்கும் அதை வச்சு குரூப் 4ல கொஸ்டின் வரலாம். அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறோம். இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எத்தனை பேருடைய ஆதரவு தேவை அப்படின்னா 50 பேருடைய. சும்மா தான் அப்பப்போ வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இப்ப பாராளுமன்றம் நடக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாது. பாராளுமன்றத்துடைய டைம் வந்து விரயம் பண்ணக்கூடாது என்பதற்காக 50 பேர் ஆதரவு கொடுக்கணும். இந்த டைம்ல 50 பேர் ஆதரவு கொடுத்தாலும் இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனை கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 50 பேரோட ஆதரவு இருக்கணும். சரிங்களா?
Name of the Prime Minister of India who initiated the Look East policy. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிழக்கு பகுதியை வந்து கண்டுகிடவே இல்லை. ரொம்ப ஆழமா இந்தியா விடுதலை அடைஞ்சது வந்து கிழக்கு பகுதியை கண்டுகிடவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பகுதியில் போய் ஏதாவது டெவலப்மெண்ட்னாலே ட்ரைபல் பீப்புள் ரொம்ப சண்டை போடுவாங்க. ஓகே, போராட்டம் நடத்துவோம். இப்போ கூட பாருங்க மணிப்பூர் எவ்வளோ அப்படி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்போ முதலாவது ஒரு காலத்தில் இதெல்லாம் சகஜமா இருக்கும். இப்போ நம்ம பெருசாக பேசுறோம். ஒரு காலத்தில் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லா ஆஃப்வா சட்டம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆஃப்வா சட்டம்னா யாரையும் விட்டுட்டு வெளியிடக்கூடாது. அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியே ராணுவ ஆட்சி தான் நடக்கும். அந்த மாதிரி ஓகேங்களா, ராணுவ வீரர்கள் தான் அங்கே ஃபுல் பவராக இருப்பாங்க. அதான் ஒரு காலம் மாறி போச்சு. ஆனாலும் அந்த டைமில் வந்து நிறைய சண்டை நடக்கும். அதனால அந்த ஏரியா வந்து யாருமே நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்களாம் எக்ஸாம் படிக்கும்போது எங்கள் சாரே சொல்லுவார். ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகுனீங்கன்னா அவங்களுக்கு டபுள் சேலரி அப்படின்னு இப்போ கூட ரூல் இருக்குது. நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு சில இடத்துல நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்கன்னா டபுள் சேலரி அப்படியே டபுள் மடங்கு. ஐஏஎஸ் சேலரி 1 லட்சம் இருக்கும், அப்படியே மாதம் 2 லட்சம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்தே அது கஸ்டம்ஸாக பின்பற்ற முடியாது. ஒரு காலத்தில் தான் அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலையை பார்ப்பதற்கு வில்லிங் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கே வந்து பாதுகாப்பு இருக்காது. ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு போடுவாங்க, ஐபிஎஸ் அதிகாரி கொண்டு போடுவாங்க. ஓகே, ட்ரைபல்ல ஓகே இப்போ கொஞ்சம் சிவிலைஸ்டா மாறிட்டாங்க. அதெல்லாம் அப்படி நடக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயம் இருக்குது. அதுதான் அப்போ அந்த ஏரியா நம்ம கவனிக்காம விட்டதுனால தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிவி நரசிம்மராவ் அவர் தான் என்ன பண்ணாருன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி, கிழக்கு நோக்கும் கொள்கையை வந்து கொண்டு வந்தார். ஓகே, அங்க வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்து நிறைய ரோடு போட்டாங்க, நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்சமா வந்து அந்த பீப்புளும் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும்ல. அடுத்து அமைச்சர்கள் குழு கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பாகும். ஆமா, எஸ், உண்மைதான். அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா குழு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஹோலிஸ்டிக்கா கலெக்டிவா யாருக்கு தான் பொறுப்பு? மக்களவைக்கு தான் பொறுப்பு. எஸ், கரெக்ட். அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். எஸ், ஓகேடா. அமைச்சர்கள் வந்து பிரதமருடைய ஆலோசனை பேர்ல ஜனாதிபதியால் நியமிக்கிறார். உண்மைதான். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட், புதுசாக ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணா யாருடைய அனுமதி தேவை? நம்மளுடைய கவர்னருடைய அனுமதி தேவைதான். ஓகேங்களா, இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். இது ரொம்ப பழக்கமானது. ஜனாதிபதி தான் அமைச்சர்கள் இருந்து நியமனம் பண்ணுவார். ஓகே, ஆனா இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா, ஏதாவது விளக்குகிறதா அப்படின்னா எதுவும் விளக்கவில்லை. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஆனா சரியான விளக்கம் இல்லை. ஆன்சர் டி. ஓகேவா. அடுத்து who is the known as the father of local self government? 1882லேயே ரிப்பன் பிரபு, பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ரிப்பன் பிரபு என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோடைய ரெசல்யூஷனை கொண்டு வந்தாரு. 82 கொண்டு வந்தாரு. அதனாலதான் இவர் வந்து தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் தடுப்பு முறை ஆணைகள். அதாவது என்ன தடுப்பு முறை ஆணைகள் தான் என்னது? வீட்டோ பவர். ஓகே, வீட்டோ பவரை பத்தி சொல்றாங்க பாருங்க. சாதாரண மசோதாக்களை உறுதி செய்த நிராகரித்தல் திருப்புதல் கூடும். எஸ், நம்ம ஆர்டினரி பில் இருக்குல்ல, அதை கையெழுத்து போடலாம் பிரசிடென்ட் நினைச்சா. ஓகேங்களா, திருப்பி அனுப்பலாம். ஓகேதா, சஸ்பென்சிவ் வீட்டோ. அதே இது பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து அப்படியே கிடப்புல போடலாம். ஓகேவா, அந்த பில்லை கையெழுத்து போட மாட்டா சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். இது ஆர்டினரி பில்லுக்கு எதனாலும் பண்ணலாம். ஓகே, கவர்னர் சரி பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு. பண மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா, ஏன்னா அவருடைய அனுமதி பெற்றுதான் நம்ம என்னவே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண மசோதாவையே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் நடைமுறையை படுத்தணும். அப்போ அவரே வந்து திருப்பியும் ரிஜெக்ட் பண்ணா நல்லா இருக்காது. அதனால ரிஜெக்ட் பண்ண முடியாது. கையெழுத்து போடலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து சரி ரிஜெக்ட் பண்ணலாம், திருப்பி அனுப்ப முடியாது, நிராகரிக்க முடியாது. தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, கேன் பி ராட்டிஃபைடு கையெழுத்து போடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நினைத்தால் ஓகே மேபி குடியரசு மாறி இருந்தால், ஆனால் ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஓகேங்களா. அடுத்து அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்ற பில்லுக்கு எல்லாம் எதனால பண்ணலாம், ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதி செய்யலாம். ஓகேங்களா, கண்டிப்பா வந்து உறுதி செய்யலாம். நிராகரித்தல் அல்லது திருப்புதல் மட்டும் கூடாது. ஓகேங்களா, இதான் எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. 1, 2, 3 அனைத்தும் சரியானதுதான், எல்லாமே சரிதான். அடுத்து குடியரசுத் தலைவரை மன்னிப்பளிக்கும் அதிகாரம். ஓகேங்களா, அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட நபர்களை கூட மன்னிப்பளிக்கலாம். ஓகேங்களா, மன்னிப்புனா கடுங்காவல் தண்டனை
சாதாரண தண்டனையாக மாற்றலாம், தூக்கு தண்டனை ரத்து பண்ணலாம், ஜெயிலிருந்து ரிலீஸே பண்ணலாம். பாருங்க எவ்வளவு பெரிய பவர் குடியரசு இருக்கு. ஓகேங்களா, அவர் இந்த விவகாரத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார். அப்படிலாம் கிடையாதுப்பா. ஓகேவா, இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தோன்னே நான் வந்து பிரசிடென்ட்டை போய் அப்பீல் பண்றேன். சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்தது. அதுக்கும் மேல பிரசிடென்ட்டை போய் நான் அப்பீல் பண்ணலாமா அப்படின்னா அப்படிதான் கிடையாது. அப்படிதான் வந்து ஏகப்பட்ட பெட்டிஷன் விழுந்துரும். ஓகேவா, அப்படி கிடையாது, தப்பு. ஓகேங்களா, அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எஸ். ஓகே, அவருடைய அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டதுதான். ஓகே, அப்பாற்பட்டது இதே சொல்லக்கூடாது. அடுத்து, குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அடுத்து பாருங்க, மன்னிப்பு. இது ரெண்டு, இது ரைட்டு, இது தப்பு, இது தப்பு. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம், எஸ், ஸ்பெஷல் பவர் தான். இதுவும் ரைட். அப்போ 3, 4 மட்டும்தான் ரைட். ஓகேங்களா, 1, 2 தவறு. இது தவறான தான் கேட்குறாங்க, சரியான கேட்குறாங்களா? சரியானதான் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், 94வது ஆர்டிகல் என்ன பேசுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. 94வது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நீக்கம், டெலிட் பண்றதுக்கு, அவரை வந்து ரிமூவ் பண்ணுவதற்காக ஸ்பீக்கரையும் டெபுட்டி ஸ்பீக்கரை எப்படி நீக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 94 பேசுது. ஓகேங்களா, எப்படி நீக்கம் பண்ணலாம்னா அந்தந்த அவையில அவங்களுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, சட்டமன்ற மேலவையை உருவாக்கும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? மன்ற மேலவை. ஓகேங்களா, சட்டமன்ற மேலவை. மேலவைனா என்னது? அதாவது அந்த நம்ம சொன்னோம்ல ஈரவையில வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வரும்ல. தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? லெஜிஸ்லேட்டிவ், அதாவது மேலவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. ஓகே, ஆனால் அதை வந்து இவங்க போட்டால் மட்டும் இவங்களாம் நிறைவேற்ற முடியாது. அது பார்லிமெண்ட் நினைத்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா, அப்போ நாடாளுமன்றத்துக்கு அது பவர் இருக்கு. அதனால தான் ஒரிசா 2018 இருந்து கேட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய இசைவே தரல. ஓகேங்களா, அக்செப்டே பண்ணல. அடுத்து, ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா? ஓகே, சர்க்காரியா கமிஷன் வந்து 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ஆராய்வதற்காக நிறைய அமைப்பு வந்திருக்கும். ஓகே, ராஜமன்னர் கமிட்டி 1969, சர்க்காரியா கமிஷன் 1983, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, 1966 போட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டி. ஓகேங்களா, நிறைய கமிட்டி போட்டிருப்பாங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக மட்டுமே. வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் எல்லாம் இருக்கும். அடுத்த ஆர்டிகல், திருப்பி ஆர்டிகல் பற்றி பேசுறாங்க பாருங்க. என்ன கேட்குறாங்க? தவறாக பொருந்தியது கேட்குறாங்க. எஸ், 280 நிதிநிலை அவசர நிலை கிடையாது. இப்போதான் பார்த்தோம். ஆர்டிகல் 360 தான் நிதி அவசர நிலை. 352 தேசிய அவசர நிலை, கரெக்ட். மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி, கரெக்ட். நிதி ஆணையம் கிடையாது. அப்படியே இந்த ஆர்டிகல் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது 3 ஆர்டிகல் முக்கியமாக இருக்கு. 352, 356, 360 அப்படியே +4 அப்படி கூடுதா. இது வந்து தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை அல்லது குடியரசு ஆட்சி, அப்படி இல்லைன்னா நிதி நெருக்கடி நிலை, அப்படி இல்லைன்னா அதை என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த நிதி அவசர நிலை அப்படி சொல்றோம். ஓகேங்களா, இதை வந்து தவறு கேட்குறாங்க. 1, 4 மட்டும் தவறு. ரைட்டா, அடுத்து போகலாமா? 1977ஆம் ஆண்டு உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? அதாவது நம்மளுடைய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டாக 1977 நியமிக்கப்பட்ட குழு தான் கேட்கிறாங்க. அசோக் மேத்தா குழு, அதுதான் 1977ஆம் ஆண்டு. இது 1957ஆம் ஆண்டு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா, 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 77 அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்த கொஸ்டின், ஆர்டிகல் மந்திரி சட்ட சபை கூட்டமாக மக்களவைக்கு பொறுப்பு என்று கூறும். ஒண்ணுலப்பா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவா ரெஸ்பான்சிபிள் எதுக்கு பண்றாங்க? ஓகே, கலெக்டிவா ரெஸ்பான்சிபிள் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு பண்றாங்க. நம்ம அப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, அமைச்சரவை குழு வந்து கூட்டாக யாருக்கு தான் பொறுப்பு அப்படின்னா நம்மளுடைய சட்டமன்றம், நம்மளுடைய நாடாளுமன்றத்துக்கு தான் பொறுப்பு. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 75. ஓகேங்களா, அடுத்து, who appoints the high court judges? இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஓகேங்களா, என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் நியமிக்கிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடியது ஹை கோர்ட். அப்போ அதை கவர்னர் தான் சார் நியமிக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் டவுட்ல கேட்டாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஜட்ஜஸ் ஜுடிஷியரி பவரை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு அதிக பவர். ஓகேங்களா, ஹை கோர்ட்டோடைய ஜட்ஜஸையும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸையும் யார் தான் நியமனம் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய ஜட்ஜஸை மட்டும் தான் நம்மளுடைய கவர்னர் நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா, உச்ச நீதிமன்றம்
இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது என்ன ஆர்டிகல் அடிப்படையில்? ஓகே, ஆர்டிகல் 143 சொல்லுவோம். நமக்கு 143 சின்ன வயசுல ஞாபகம் என்ன ஞாபகம் வரும்? ஐ லவ் யூ அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க 143 அப்படி சொல்லி இருப்போம். ஓகேவா? அப்போ இங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கும் 143 இது ஹார்ட் வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இடையில ஒரு லவ் மலருது. எதன் அடிப்படையில் டவுட் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் இப்படி சிம்பிளா ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிறோம். ஓகேவா? 143 சுப்ரீம் கோர்ட்டுக்கும் குடியரசுத் தலைவருக்கும். ஓகேங்களா? அடுத்து சட்டப்பிரிவு ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது. எந்த சட்டப்பிரிவு வந்து ஆளுநருக்கான ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ரைட்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆளுநர் அப்படி பார்க்கும்போது அது வந்து பார்ட் வந்து நமக்கு 6 பேரும். ஓகே, பார்ட் 6 பேரும். அதை நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 361 சப்டிவிஷன் 1 இதுதான் ஸ்பெஷல் பவர்ஸ். ஓகேவா? கவர்னருடைய சிறப்பு அதிகாரத்தை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 361. ஆக்சுவலா பிரசிடென்ட்டை விட ஓகேடா இப்படி போடக்கூடாது. பிரசிடென்ட்டை விட கவர்னருக்கு அதிகாரம் அதிகம். ஓகே, அதிகாரம் ரீதினா என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பிரசிடென்ட், மாநில லெவலில் கவர்னர். மாநில லெவலில் கவர்னருக்கு இந்த டிஸ்கிரிஷனரி பவர் சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ராஜ்யசபை மேலவையின் தலைவர், ராஜ்யசபாவுடைய தலைவர் திருப்பி பேசியாச்சு. துணை குடியரசுத் தலைவர். ஓகே, அவர் தான் ராஜ்யசபாவுடைய மேலவை தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா which are the articles that describe the situation and confer the powers of the union government to claim the control over the states. அதாவது மத்திய அரசு வந்து ஒரு மாநில அரசுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன ஆர்டிகலா இருக்கு சொல்றாங்க? ஆர்டிகல் 365, ஆர்டிகல் 256, ஆர்டிகல் 257. இந்த ஆர்டிகல் அடிப்படையில் ஒரு மாநில அரசுடைய அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு கைப்பற்றலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஆர்டிகல்ஸ். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் 2016 ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. ஆக்சுவலா ஒரிஜினலா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்றும் பொழுது பெண்களுக்கான இடஒதுக்கீடு, SC/STக்கான இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் 33%. நம்ம தான் என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஓகேங்களா ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கான நிறைய முன்னுரிமை எடுத்தாங்க. அதுல 33 என்னவா இன்க்ரீஸ் பண்ணாங்க? 50% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுதான் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து தற்போதுள்ள மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவை மக்களவையா? எஸ், மாநிலங்களவை கேட்கிறாங்க. அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தற்போது அப்படி கேட்கிறாங்க. பிரசன்ட் 245. ஆனா மொத்த கெப்பாசிட்டி என்னன்னா 250. ஓகேங்களா? ஆனா தற்போது இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 245. ரீசெண்டா நமக்கு என்ன செஞ்சோம்? புதிய பாராளுமன்ற பில்டிங் கட்டிட்டோம். அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னா அடுத்த வருஷம் இப்பதான் கையளிக்க மாட்டாங்க. 2024 எலெக்ஷன்ல மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திருப்பி என்ன செய்வாங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்துவாங்க. என்ன சொல்றாங்கன்னா 800க்கு மேற்பட்ட எம்பிகளை உருவாக்க போறாங்க. அதுல மக்களவையில இருந்து மட்டுமே 600க்கு மேல, மாநிலங்களவையில இருந்து ஒரு 300 கிட்ட கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்ற போறாங்க. சரிங்களா? அதாவது எண்ணிக்கை தான் மாறும். தமிழ்நாட்டுடைய லோக்சபா ராஜ்யசபா கவுண்டிங் மாறும். ஓகேங்களா? அதுல நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருந்தா சரி. அடுத்து அரேஞ்ச் ஆர்டர். ஓகேங்களா? நான் சொன்ன இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட ரிலேஷனை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எது சார் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 உருவாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது சார் 1957 ஃபர்ஸ்ட் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1966. அடுத்து 4. அடுத்து ராஜமன்னார் கமிட்டி 1969. 3 சர்க்காரி கமிஷன் லாஸ்டா 1983. 1 2431 இருக்கா? 2431 ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து எவ்ரி எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் மேட் பை த பிரசிடென்ட் மஸ்ட் பி லேட் பிஃபோர். அதாவது குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை டேஸ் முன்னாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? யார் முன்பாக வைக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கு ரூலே இருக்கு. 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து பாராளுமன்றத்தில் அதை ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து அவசர நடைமுறைப்படுத்தும். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைப்பு குழு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அறிவுரை கொடுக்குறாங்க. அந்த குழு தான் சொல்றாங்க அமைச்சர் குழு. அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 163. அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பத்தி பேசக்கூடிய 164. நம்ம கூட பார்த்தோம் 164 ஆர்டிகல் வந்து மினிஸ்டர்ஸ் ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் வந்து உருவாக்கலாம்.
மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உட்பட்ட முதலமைச்சரின் பணிகளை பத்தி பேசக்கூடியது 167. அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி. பின்வரும் இந்த சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுகிறது. எஸ், 100% ஒரு நல்ல சட்டம். 1985ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணை இதை பத்தி தான் பேசும். 10வது அட்டவணை இதை பத்தி தான் பேசும். ஓகேங்களா? 52 சட்டம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுகிறது. அடுத்து 126 மாநில ஆளுநர் கீழ்கண்ட வாக்குகளை இது தவறானது கேட்கிறாங்க. மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார். எஸ், கரெக்ட். மாநில பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்கிறார். எப்படிப்பா அவரே அவர் நியமனம் பண்ண முடியுமா? மாநில பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யாருன்னா கவர்னர் தான் மாநில பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். அவரே அவர் நியமிக்க முடியாது. முதலமைச்சர் நியமிக்கிறார், கரெக்ட் தான். மாநில தேர்தல் அதிகாரி நியமிக்கிறார், கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். இதுதான் தப்பு. இது தவறானதான் கேட்கிறாங்க. ஏன் தவறான கேட்கிறாங்கன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்சலர் யாரு? ஓகே, யாருன்னா நம்மளுடைய கவர்னர் தான். மீதி இருக்கிறவங்க தான் இந்த வைஸ் சான்சலர் தலைவர் பதவியை மட்டும்தான் நியமனம் செய்வாங்க. அதுதான் பெரிய பதவி இந்த யூனிவர்சிட்டிக்கு. பின்வருவனவற்றில் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான காரணம் எது அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்புல ஏதாவது ஒரு மீறல் நடவடிக்கை பண்ணா அதுல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சும்மாலாம் பதவி நீக்கம், குடியரசுத் தலைவர் வந்து கொலை பண்ணிட்டாரு, குடியரசுத் தலைவர் வந்து அடுத்த ஒரு சொத்தை வந்து அபகரிச்சிட்டாரு, இந்த மாதிரி குற்றவியல் சிவில் வழக்குகளுக்கு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட முடியாது. அவரை பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு வழி அரசியலமைப்பு மீறல். ஓகேங்களா? ஏதாவது மீறல் பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து பின்வரும் அறிக்கைகளில் எது மக்களவையுடனான மாநிலங்களவையின் சமமற்ற அதிகாரம்? ரெண்டுக்கும் எப்போ வந்து அன்ஈக்குவல் பவர் அப்படி சொல்றாங்க, மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும். குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவி நீக்கம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் தான்ப்பா. சாதாரண மசோதாவை அறிமுகப்படுத்த நீக்கம் நிறைவேற்றுறது அதுவும் கரெக்டா சமமான பவர் தான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல், லாஸ்டா நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த வார்த்தை வந்துட்டுனாலே லோக்சபா தான். சரிங்களா? இது ரைட்டு தான். இந்த வார்த்தை மட்டும் தான். ஓகே, இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டு இதுல மட்டும், இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் அன்ஈக்குவல் பவர். லோக்சபா ஹேஸ் மோர் பவர் தென் ராஜ்யசபா இப்படியே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம 9th 10th புக்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜனநாயகத்தின் 4வது தூண் எதுன்னு கேட்பாங்க. முதல் தூண் நாடாளுமன்றம், 2வது தூண் நிர்வாகம், 3வது தூண் நம்மளுடைய நீதிமன்றம், 4வது தூணாக நம்மளுடைய ஊடகம் மீடியா சொல்லுவாங்க. 4th பில்லர். ஓகேங்களா? அரசியலமைப்பின் 165வது விதி எதை சொல்கிறது அப்படி பார்த்தா ஆளுநருக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 165 அதாவது டீல்ஸ் வித் அப்படி சொல்றாங்க. 165 விதி எதை குறிக்கிறது அப்படி சொல்றாங்க. ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழுவை பத்தி பேசுறாங்களா? கிடையாது. அது ஆர்டிகல் 163 பார்த்திருந்தோம். இது கிடையாது. மாநிலங்களின் தலைமை வழக்கறிஞர் இதுதான் பேசு. ஓகேங்களா? மாநிலத்துடைய அட்வொகேட் ஜெனரல் அதை பத்தி பேசக்கூடியதா. அட்டார்னி ஜெனரல் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? அதுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஆளுநருடைய ஆர்டிகல். அரசியலமைப்பு அது தெரிஞ்சிச்சு. தொகுதி வரையறையின் குழுவின் தொடர்பில்லாத ஆண்டு. ஓகேங்களா? which one of the following is not related to delimitation committee அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எந்த இயர் வந்து delimitation கமிட்டியுடன் தொடர்பில்லாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம delimitation வந்து 1969 நிப்பாட்டோம். ஓகேங்களா? 1982 தான் தொடர்பில்லாது. 1952 போட்டோம், 62 போட்டோம். சரி, 72 தான் கடைசி. 72 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். 71வது சென்சஸ் அடிப்படையில நம்ம 69 சொல்லிட்டு கிடையாது. 71வது சென்சஸ் அடிப்படையில நம்ம அந்த தொகுதிகளை பிரிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் பிரிச்சா அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? 1982 தொடர்பில்லாது தான் இது. ஓகே, அடுத்து பாருங்க. இது ரொம்ப இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. பொறுத்துக கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 132 ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. 4 பேருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 4 பேரும் நம்மளுடைய ஃபெடரலிசத்தை பத்தி கிரிட்டிசிசம் ஒரு வார்த்தையா சொல்லக்கூடியது. இந்தியனுடைய ஃபெடரலிசம் எப்படிப்பட்ட ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுவான மையத்துடன் கூடிய கூட்டமைப்பு, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அடுத்து கேசி வேர் என்ன சொல்றாரு அப்படின்னா குவாசி ஃபெடரல். கிராவலின் ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னா இதோட ஃபேமஸ் கொட்டேஷன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படி சொல்லுவாரு. மோரிஸ் ஜான்ஸ் என்ன சொல்றாருன்னா பார்கெனிங் ஃபெடரலிசம், பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படி சொல்றாங்க. இதை மேட்ச் பண்ணோம்னா 4213. எஸ், ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பின்வரும் எது கூட்டாட்சி அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஃபெடரேஷன் பியூர் ஃபெடரேஷனா அமெரிக்கா.
ஓகேங்களா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கக்கூடியது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் தான், ஆனால் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக பவர் இருக்கும். ஓகேவா. பிரான்ஸுக்கு தான் ஃபெடரேஷனே அல்ல. ஓகேங்களா. பிரான்ஸ் மட்டும்தான் ஃபெடரேஷனே வந்து கிடையாது, அது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சியில் இருக்கும். சரியா. எடுத்து கீழ்கண்டவற்றில் யார் ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்லையா அப்படி தீர்மானிப்பது? நான் திருப்பி சொல்லிட்டேன். யார் அப்படின்னு சொன்னா மக்களவையோட சபாநாயகர் தான் சொல்ல முடியும். குடியரசுத் தலைவர் முன்னுரிமை கொடுப்பாரு, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார். ஓகேங்களா. ஸ்பீக்கர் சபாநாயகர் தான் அதை சொல்ல முடியும். அடுத்து ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது பிரசிடென்டோடைய பவரை பத்தி பேசுது. இது சரியானது கேட்கிறாங்களா? எஸ், சரியாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 53, எஸ் 52 கரெக்ட். குடியரசு நிர்வாக அதிகாரம் 53, குடியரசு பதவி நீக்குவதற்கான உரிமை பத்தி 61. ஓகேங்களா. குடியரசு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் 72. ஓகேங்களா. 4மே சரி. ஆர்டிகல் சரி. ஆப்ஷன் டி 1 2 3 4 எல்லாமே கரெக்ட். அடுத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை அறிமுகம் பரிந்துரை செய்த குழு, முதலாக கொண்டு வந்த குழுவை தான் 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொடுத்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. 1957ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கமிட்டி. இதுதான் 3 அடுக்கு 3 டயர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு. ஓகேங்களா. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஜோனல் லெவல்ல, ஜில்லா பரிஷத், அப்புறம் வந்து கிராமப்புற லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. அடுத்து குடியரசுத் ஆட்சி அதிகபட்ச முறை எங்கு விதிக்கப்பட்டது? அதாவது ஒரு சில ஸ்டேட்ல அதிகமா குடியரசுத் ஆட்சி விதிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் பஞ்சாப், கேரளா கொண்டு. ஓகே. ஏகப்பட்டதால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாத்தி அமைச்ச ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்கும். ஓகே. அதனால பிஎன்சி. ஓகே. 2 ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக குடியரசுத் ஆட்சி வந்து போடப்பட்டது. அவசர சட்டம் யாருக்கு அவசர சட்டம்? ஆளுநர். ஓகேவா. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் அப்படி ஆட்சி கேட்டாங்கன்னா 1 2 3. கவர்னருடைய அவசர சட்டம் கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 213. ஓகேங்களா. விதி 213. 139. ஓகே. ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. பட்ஜெட், அதாவது மொத்தம் ஒவ்வொரு வருஷமும் 3 செஷன் நடக்கணும். ஓகேவா. 3 செஷன் நடக்குறதையோ கம்பல்சரி 2 செஷன் நடந்தே தீரணும். 2 அமர்வு ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தில் நடந்தே தீரணும். பட்ஜெட் அமர்வு எப்போ நடக்கும்? ஓகேங்களா. பட்ஜெட் அமர்வு வருஷத்துடைய முதல் அமர்வு. ஓகேங்களா. பிப்ரவரி டு மே வரை. குளிர்கால அமர்வு நவம்பர் டு டிசம்பர். மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் ஜூலை ஸ்டார்ட் ஆகுதா? ஜூலை டு செப்டம்பர். அப்போ 1 3 2 ஆப்ஷன் டி 139. அடுத்து பாராளுமன்றத்தில் பண மசோதா பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். ஓகே. பண மசோதா இது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். எஸ் 100% உண்மை. மாநிலங்களவை மசோதாவை 14 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஸ் கரெக்ட். 14 நாள் தான் டைம், நமக்கு மேல கிடையாது. பண மசோதாவுடைய ஆர்டிகல் 111 கிடையாது, 111 கிடையாது, 110. இது தப்பு. பண மசோதாவை நிராகரிக்கவும் திருப்பி அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்ற. பண மசோதாவை நிராகரிக்கலாம், திருப்பி அனுப்பலாம் அப்படி சொல்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன்? நிராகரிக்கலாம், ஆனா திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் தானே ரெக்கமெண்டே பண்ணாரு. ஓகேங்களா. அப்போ 1 2 மட்டும் தான் சரியானது. ஓகேங்களா. 3 4 தப்பு, 1 2 மட்டுமே சரியானது. இந்திய நாடாளுமன்றத்துல பார்ட் 5 பகுதி 5 எதை சொல்லுது? நம்ம பார்த்திருந்தோம். பகுதி 1 2 3 4 பார்த்திருந்தோம். 4A வந்து 51A ஆர்டிகலை பத்தி பேசும். 5வது பாட்டு வந்து 52ல இருந்து 151 வரைக்கும் பேசும். அப்புறம் 6வது பாட்டு தான் 151ல இருந்து பேச ஆரம்பிக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்க. ஏஜ் வச்சு ஒரு பாயிண்ட். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதை பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும். எஸ் கரெக்ட். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது. எஸ் கரெக்ட். பிரதமர் ஆவதற்கு 30 வயசு கிடையாது. பிரதமர் ஆவதற்கு 25 வயது இருந்தாலே போதும். ஓகே. தப்பு. ஆளுநர் ஆவதற்கு 35. எஸ் கரெக்ட். 1 2 4 மட்டுமே கரெக்ட். என்ன சார் வயசு? ஓட்டு போட 15 வயசு. ஓகேங்களா. 21 வயசுல பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் நிக்கலாம். ஓகேங்களா. 25 வயதுல எம்எல்ஏ எம்பி ஆகலாம். ஓகேங்களா. 30 வயதுல ராஜ்யசபா எம்பி ஆகலாம். 35 வயசுல பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், அதாவது குடியரசுத் தலைவர் ஆளுநர் பதவியில இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து கொஸ்டின் 143. ராஜ்யசபா மெம்பருடைய பதவிக்காக நான் சொன்னேன் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி போடும்போது ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆனால் 6 வருஷம் எம்பியா இருக்கலாம். ஓகேங்களா. 6 வருடங்கள் தான். ஆப்ஷன் சி 6 வருடங்கள். லோக்சபாவுக்கு 5 வருடங்கள். அடுத்து
பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். இந்திய தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். எஸ் கரெக்ட். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். எஸ் கரெக்ட். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் இருவருக்கு பதவி காலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ரெண்டு பேரும் பதவி காலம் கிடையாது, அவங்க எப்போ நாளும் தொடரலாம். ஓகேவா, அனைத்தும் சரி. பஞ்சாயத்து பின்வரும் விதிகளில் தொடர்பில்லாதது எது கேட்கிறாங்க? ஆர்டிகல் 243 பி தொடர்பில்லாது. ஓகேங்களா, ஓவோட முடிஞ்சிடும். ஓகேங்களா, பி தான் தொடர்பில்லாதது. பி வந்து முனிசிபாலிட்டிக்கு போயிடும். அடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்பிகள்? பார்த்த உடனே டக்குன்னு பாதி பேர் 18 39 போட்டு வந்துருவான். ஓகே, தப்பு. ராஜ்யசபா லோக்சபால 19 எம்பி, ராஜ்யசபால 18 எம்பி, ரெண்டையும் கூட்டினா 57 எம்பி. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 57 எம்பி. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் எத்தனை எம்பிகள் பார்லிமெண்ட் எங்களுக்கு ராஜ்யசபா லோக்சபான்னு மென்ஷன் பண்ணல. ஓகேவா, அடுத்து ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு பதவி வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா இன்னைக்கு நேரத்துக்கு ஜெகதீப் தன்கர். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ராமணி. தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் சண்முக சுந்தரம். இந்திய கணக்கு தணிக்கையாளர் கிருஷிஷ் சந்திர முர்மு. ஓகேங்களா, மேட்ச் பண்ணா 1 2 4 3. அடுத்து which of the following is not union executive? யார் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அல்ல, அதான் நிர்வாகத்திலிருந்து நீ விலக்களிக்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தலைமை நீதிபதி. ஓகேங்களா, மீதி எதாவது பாருங்க, துணை தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ் தான், ஸ்பீக்கர் எக்ஸிக்யூட்டிவ் தான், அட்டார்னி ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் தான். இவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அதிகாரத்தில் வரும். இந்திய தலைமை நீதிபதி அவர் தான் ஜுடிஷியரியை சேர்ந்தவர். அடுத்து ஃபேமஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, இந்தியாவுடைய முதல் மக்களவை தலைவர் ஜிவி மாவுலாங்கர். ஓகே, கணேஷ் வாசுதேவ மாவுலாங்கர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் தான் நம்முடைய முதல் தலைவர். லாஸ்ட் முக்கியமான விஷயம் பாருங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பின்வரும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது அப்படின்னா 24வது சட்ட திருத்தம் கூறுகிறது. ஓகே, 24th அமெண்ட்மெண்ட் தான். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நிராகரிக்கப்படலாம்ங்கிற ஒரு உரிமை இருந்தது, ஆனால் கண்டிப்பா அனுமதி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 24 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். இதோட நம்ம பாலிட்டிக்கான முடிஞ்சதா? எஸ், பாலிட்டிக்கான டிஸ்கஷன் முடிஞ்சது. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் மேக்ஸ் எல்லாம் வீடியோக்கு பார்க்கலாம். தொடர்ந்து டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஓகேங்களா, உங்க இடத்துல இருந்து டிஸ்கஷனும் கொஸ்டினுடைய லெவலும் ஓகே எல்லாமே எப்படி இருந்தது ஃபீட்பேக்கையும் கொடுங்க. அடுத்த டெஸ்ட் நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டெஸ்ட் நான் வேட்டி ஸ்டடி கொடுக்கும்போது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு புக்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான டூ யூ நோ, ஓகேங்களா, முக்கியமான அதாவது உங்களுக்கு தெரியுமா, அதை தாண்டி பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதாவது புக்கில் அங்கங்க பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டக்கூடிய முக்கியமான விஷயத்தை நான் ஒன்லைனரா உங்களுக்கு நான் கொடுத்துறேன், PDF கொடுத்துறேன், இலவசமா கொடுத்துறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோ செஞ்சா தேங்க்யூ.